எல்லாத்துலயும் நான் பாதி கிரெடிட் வந்து இல்ல டிஸ்கிரெடிட் வந்து யாருக்கு குடுப்பேன்னா, அவர்களோட ஓனர் கோயங்கா. அந்த ஓனர் கீழ எவன் விளையாடினாலும் அவன் வந்து அடுத்த சீசன்ல அவன் கிளம்பிடுவான். கேஎல் ராகுல் மாரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி கேஎல் ராகுல் நெனச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல டிசிஷன் எடுத்தான்டா. கிளம்பினான்டா அவன். ஏன்னா இன்னைக்கு மட்டும் பந்த் தோத்துருந்தானா அவன இன்னைக்கு வச்சு செஞ்சிருப்பான் அவன். Yeah. கோயங்கா. பட் ஐ மீன் கேஎல் ராகுல் வந்து ஒன்றும் பெருசா டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒன்றும் பண்ணலன்னு வச்சுங்களேன். டக்கு சிங்கிள் ஃபிகர் தான் போயிட்டு இருக்காரு. பட் முகமது ஷமி 4 overs 2 for 9. ஐ மீன் 2 for 9லாம் வந்து 4 ஓவர்ல 9 ரன்னே குடுக்கறதெல்லாம் அது மெய்டன் ஓவர் போடவும் தட்ஸ் அன்ஹர்ட் ஆஃப் இன் லைக் அகைன் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து லைக் தே வுட் ஹவ் கான் ஃபார் சம்படி எல்ஸ். பட் கண்டிப்பா வந்து அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆமா. அங்கேயே தான் வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கு. 4 overs 2 for 9. ஈவன் தோ ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சாலும் இட் ஃபெல்ட் லைக் ரிஷப் பந்த் வந்து ஒரு கோயங்கா அப்பார்ட் பர்சனலி ஃபார் ரிஷப் பந்த். ஏன்னா அவர் வந்து போன சீசன் ஃபுல்லாவும் ஃபெயிலியர் பெரிய அமௌண்ட்டுக்கு போனாரு.